Welcome back to yet another episode of RetroTicket. We're going to talk about Hollywood cinema because today is the release date of the magnum opus Oppenheimer from Christopher Nolan. அதனால அவரை பத்தி கொஞ்சம் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. Christopher Nolan is obviously one of the most amazing filmmakers of our time, arguably of all time. ஒரு பெரிய பெரிய விஷனோட படம் எடுக்கக்கூடியவர் அண்ட் அவரோட எவ்ரி சிங்கிள் மூவி இஸ் பின் பிக், grand, deep, confusing many times, but always visionary and impactful. அவர் அவரோட philosophy he tries to capture as much of the visual output in real filming versus using computer graphics and digitally enhanced images அப்படிங்கிறது அவரோட philosophy. அண்ட் ஒரு இன்டர்வியூல அதை பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ அவர் ரொம்ப சிம்பிளா அதை சொன்னாரு, இட்ஸ் மோர் ஃபன் ஃபார் மீ டு டூ இட் லைக் திஸ் அண்ட் ஐ திங்க் ஆக்டர்ஸ்க்குமே இது இன்னும் ஜாலின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. பட் வைல் இட் சவுண்ட்ஸ் ஃபன், we are going to talk about 6 specific instances where we think he went crazy in the imagination and execution of his scenes. That's what we're going to talk about today. So over to the 6 instances where Christopher Nolan went crazy on real visual effects. The first one that we're going to talk about is an amazing scene from The Dark Knight. Dark Knight is one of my favorite films. Heath Ledger adula Joker oda role pannirparu, pinni pedal eduthiruparu. The scene that we're talking about is ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சீன் வேர் ஜோக்கர் ஒரு ட்ரக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பேட்மேன் அந்த பைக் வழியா அடியிலலாம் போய் அந்த ட்ரக்கை ஒரு லூப் மாதிரி பண்ணி அந்த என்டையர் ட்ரக்கே அப்படியே ஃபிளிப் ஆகி தலைகீழ விடும். அண்ட் அது சாதாரண ட்ரக் இல்லை, ஒரு பெரிய ஒரு ட்ரக். அது அந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரக் நடு ரோட்ல அப்படியே உல்டாவா அடிச்சு ஃபிளிப் ஆகி விழுற அந்த சீன் தான் பேச போறோம். It was very easy for அந்த மாதிரி ஒரு சீன் டு பி எக்ஸிக்யூட்டட் ஒரு ஸ்டுடியோக்குள்ள ஆர் டிஜிட்டல் இமேஜஸ் வச்சு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வச்சு பண்ணிருக்கிறது ரொம்ப ஈஸி. பட் அதை இல்ல நம்ம இதை ரியலா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அந்த விஷன்ல இருந்து ஆரம்பிச்சு these guys went and did a rehearsal on a runway. ஏன்னா அவங்க ஷூட் பண்ண சூஸ் பண்ண இடம் நடு டவுன் டவுன் சிகாகோல லசால் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு பேங்கிங் டிஸ்ட்ரிக்ட், 2 பக்கமும் பேங்க்லாம் இருக்கு, நிறைய கடையெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்ல நடு ஸ்ட்ரீட்ல இந்த ட்ரக் ஃபிளிப் அடிச்சு விடணும் அப்படின்னு ஃபார் வாட் எவர் ரீசன் அவங்க டிசைட் பண்ணாங்க. ஸோ அதை அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி தே டிட் அ ரிஹர்சல் இன் ரன்வே மாதிரி. அங்கே போயிட்டு தே இன்ஸ்டால்ட் TNT எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்டர் த ட்ரக். அது ஒரு பிஸ்டன் மாதிரி வச்சு அந்த பிஸ்டன் அந்த ஃபோர்ஸில் அடிக்கும் போது அந்த ட்ரக்கே அப்படியே ஃபிளிப் அடிச்சு விடுற மாதிரி அது கிரியேட்டட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் அதை அவங்க ரிஹர்ஸ் பண்ணும்போது தே சா தட் தே ஹட் டன் அ கிரேட் ஜாப். கரெக்டாக பர்ஃபெக்டாக அப்படியே அதே ஓரியன்டேஷன்ல ட்ரக் ஃபிளிப் அடிச்சு விழுது அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் பீஸ் என்னன்னா, அந்த ட்ரக்குக்குள்ள டிரைவரும் இருக்காரு. அந்த டிரைவர் ஒன்னும் ஆகாம இருக்கணுங்கிறதுனால அவரை சுத்தி பல ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸும் போட்டு அந்த டிரைவரோட சேஃப்டியும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இந்த சீன் எடுக்கிறாங்க. இதை அங்க மெயின் லொகேஷன்ல போயிட்டு அந்த சிகாகோ டவுன் டவுன்ல நைட்ல ஷூட் பண்ணோம் அப்படிங்கும் போது அங்க அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமும் இருக்கு. ஏன்னா பேங்கோடைய சேஃப் கீப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும், அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அதே சமயத்துல நிறைய கார்பேஜ் சூவேஜ் எல்லாமும் அங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகாம, இதெல்லாம் இம்பாக்ட் ஆகாம அந்த சீன் எடுக்கணும்னா அந்த என்டையர் ஸ்ட்ரீட்ல 2 இடத்துல மட்டும் தான் எடுக்கலாம் அப்படின்னு they figured out, and that's exactly where they went and did it. I think they used about 7-8 cameras. அதுல 4 IMAX camera on location. So at the time all the cameras are filming it, and அந்த சீனை படத்துல பார்க்கும் போதே நம்ம it will be a jaw dropping moment for us. But the way they brought the scene alive is just mind blowing when you think about all that they decided to do. Hats off for the envisioning and for the execution as well. The second scene we're going to talk about is from Inception. Inception படமே ஒரு கிரேசியான ஒரு படம். ஒரு ட்ரீம்ஸ்குள்ள போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஒரு கதை. ஒருத்தரோட ட்ரீம்குள்ள போனா அந்த ட்ரீம்ல அதுல இருந்து இன்னொரு லேயர் ஆஃப் ட்ரீம்குள்ள போயிட்டு லேயர்ஸ் வித் இன் அ ட்ரீம். அது படம் பார்க்கும்போது ஐ ரிமெம்பர் பீங் எக்ஸ்ட்ரீம்லி கன்ஃபியூஸ்ட் பட் ஆல்சோ பீங் ஓப்பன் மவுத். யோசிச்சுட்டு இருந்தேன், இதெல்லாம் எப்படி ஒருத்தன் யோசிக்கிறான், இந்த மாதிரி எப்படி ஒருத்தனுக்கு ஒரு கதை எழுத முடியுது அப்படின்னு ஐ ரிமெம்பர் திங்கிங் அந்த படத்தை பார்க்கும்போதே.
ஸோ அதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் அந்த ஆஃப் த ட்ரீம்ல வந்து ஒரு கார் கிராஷ் ஆகும். அந்த கார் கிராஷ் ஆகும்போது கார் அப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து ஒரு ட்ரீம்குள்ள போறாங்கும் போது அவங்க போற அந்த வேர்ல்டே வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு வேர்ல்டா இருக்கும். அங்க வந்து கிராவிட்டிங்கிறது வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு. ஸோ அப்படி வந்து ஒரு இடத்துல அந்த வேர்ல்டே ரொட்டேட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கும்போது இவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க? இவங்க வந்து கிறிஸ்டோபர் நோலன் he said நம்ம வேர்ல்டே ரொட்டேட் பண்ண விட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு he actually created a giant rotating centrifuge, ரைட்? ஒரு பெரிய ஸ்டுடியோல வந்து ஒரு பெரிய ஒரு லொகேஷன் எடுத்து அதுக்குள்ள வந்து ஒரு மேசிவ் ஒரு ரொட்டேட்டிங் சிலிண்டர் மாதிரி ஒன்னு பண்ணி அந்த ரொட்டேட்டிங் சிலிண்டருக்குள்ள வந்து ஒரு ஹால்வே மாதிரி ஒரு செட்டு போட்டு அந்த ஹால்வேக்குள்ள வந்து கேமரா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆக்டர்ஸை நடிக்க விடுறாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் பீஸ் என்னன்னா அந்த 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 ரொட்டேட்டிங் சென்ட்ரிஃபியூஜ்குள்ள இருக்கிற அந்த ஹால்வேலயே அட்டாச் ஆகிருக்கிற கேமராங்கிறதுனால அந்த கேமரால இருந்து பாக்குற நம்ம ஆடியன்ஸ் நம்ம அந்த கேமரா மூலமா பார்க்கும்போது அந்த ரொட்டேஷனே தெரியாது. பட் இந்த ஆக்டர்ஸ் வந்து திடீர்னு செவத்துல ஏறுறாங்க, திடீர்னு அப்படியே ரூஃப்ல ஏறுறாங்க, அப்படியே அவங்க வந்து சுத்தி சுத்தி சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமே வழியே அந்த ஹால்வே ரொட்டேட் ஆகுது நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா கேமரா அதில் ஃபிக்ஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இட் வாஸ் ஜீனியஸ் திங்கிங் அண்ட் ஜீனியஸ் எக்ஸிகியூஷன். அந்த ஜோசப் கார்டன் லெவிட் அந்த ஆக்டர் வந்து he spent about 2 weeks just training for the hallway fight, and அவர் வந்து எதுவும் டூப்லாம் யூஸ் பண்ணாம செகண்ட் பாடி டபுள்லாம் இல்லாம அவரே வந்து இதை ட்ரெயின் பண்ணி அவரே எக்ஸிக்யூட் பண்ணது இஸ் ஆல்சோ something that we have to just take our hats off to. The third mind-blowing scene that I want to talk about is from the Dark Knight Rises movie, which is the third movie in the Batman trilogy. Again, இதுல வந்து அவருடைய இமேஜினேஷன் பாருங்க. நம்ம வந்து இந்தியால வந்து பிரம்மாண்டம் நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். அவரோட இமேஜினேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப் த மூவிலேயே வந்து ஒரு பெரிய பிளேன்ல 4 பேர் போயிட்டு இருக்காங்க. அந்த பிளேனுக்கு சைட் பை சைடா பறக்கும் போது வேற ஒரு பிளேன் வந்து அந்த பிளேன்ல இந்த பிளேன் அட்டாச் ஆகி அதுல இருந்து இதுக்குள்ள ஆள்கள் இறங்கி இந்த பிளேனை வந்து அடிச்சு உடைச்சு இந்த பிளேனை வந்து அவங்க they essentially make it fall off the sky while they have taken a person and hijacked literally the person from the plane into a different plane. இது வந்து ஈவன் அட் திங்கிங் லெவல் நீ என்னடா எதுக்குடா அப்படின்னு நமக்கு தோணலாம், ஏன்னா சைக்கோவா யோசிக்கிறானே அப்படின்னு நமக்கு தோணலாம். பட் தட்ஸ் வேர் they started from. They said let's start with the hijacking, பிளேன்ல இருந்து இன்னொரு பிளேனுக்குள்ள போய் பண்ணலாம் அப்படின்ட்டு. And then they spoke to the Scotland government and அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிருக்காங்க. ஸ்காட்லாண்ட்ல வந்து there are miles and miles of uninhabited mountains, and அந்த போயிட்டு அந்த மவுண்டன் ரேஞ்சில் வந்து நாங்கள் வானத்துலேருந்து இந்த பிளேனை அடிச்சு உடைச்சு அந்த பிளேன் விழப்போகுது. ஸோ the entire plane will crash into the mountain அப்படிங்கிற அந்த சீனை வந்து எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்ரூவல் வாங்கி அங்கே வந்து ஒரு பேங்க்ரப்டா போயிருந்த ஒரு ஹைலண்ட் ஏர்வேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அவங்க பிளேனும் பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிளேனையும் அவங்க பிடிச்சி அந்த ஹைலண்ட் ஏர்வேஸ் பிளேன் இது பண்ணி அந்த பிளேனை அடிச்சு உடைச்சு அது விழுற அந்த மவுண்டன்ல விழுற சீன். அது again that's one of those other sequences where the movie starts with this and படம் ஆரம்பிக்கும் போதே என்னடா பண்றீங்க அப்படின்னு நமக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போதே நமக்கு தோணும் what the hell is happening on the field. Scene number 4 in this list is one of my favorites. அதாவது கிறிஸ்டோபர் நோலனுடைய டிபிக்கல் அவருடைய லெவலுக்கு யோசிச்சு பார்த்தா ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான ஒரு சீன் தான். அண்ட் அவரோட எக்ஸிகியூஷன் ரொம்ப சிம்பிள் தான், பட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபன் ஸ்டோரி. அதாவது இன்டர்ஸ்டெல்லர் படத்துல வந்து again in the initial segments of the film இவங்க வந்து ஒரு பெரிய கார்ன் ஃபீல்டுல வந்து ஒரு பெரிய ஜீப்லாம் ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு சீனு. ஸோ அப்போ வந்து again இந்த இவ்வளோ பெரிய மேசிவ் கார்ன் ஃபீல்டு ஒரு hundreds of acres of ஃபீல்டு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய விஷன். அண்ட் அந்த விஷனுக்கு வந்து டிபிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன செட்டில் வந்து இந்த மாதிரி ஃபீல்டு மாதிரி போட்டு பட் அதோட எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து நிறைய அப்படியே கம்ப்யூட்டர்ல ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு 500 ஏக்கர் ஃபீல்டு வேணுமா, 500 ஏக்கர் எங்க லேண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருக்காரு. 500 ஏக்கர் லேண்ட் வந்து ஆல்பர்ட்டா அப்படின்னு கெனடியன் ப்ராவின்ஸ், அது ஆல்பர்ட்டாங்கிற இடத்துல வந்து 500 ஏக்கர் லேண்ட் பிடிச்சிருக்காங்க. அங்க போயிட்டு அந்த லேண்டை வந்து இரிகேட் பண்ணி அங்க கார்ன் வந்து க்ரோ பண்ணிருக்காங்க. அங்க வந்து நம்ம கார்ன் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி 500 ஏக்கருக்கு கார்ன் வளர்த்து அந்த இடத்துல போயிட்டு இவங்க ஃபுல்லா ஷூட் பண்ணிருக்காங்க. இது பண்றதுக்கு ஐ திங்க் கிட்டத்தட்ட $1,00,000 செலவு பண்ணிருக்காங்க. $1,00,000 செலவு பண்ணி இந்த 500 ஏக்கர் கார்ன் வந்து வளர்த்து படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இந்த ஃபேவரட் பார்ட் ஆஃப் இட் இஸ் அதை வந்து அந்த கார்னை வந்து அவங்க அறுவடை பண்ணி வித்துட்டாங்க. அதுல அவங்க ப்ராஃபிட்டை பார்த்துருக்காங்க. அது வந்து that's what makes the story fun for me. And while it may not be ambitious in the danger of it or in the how risky it is and all that, it is just another way of Christopher Nolan just expressing himself as a filmmaker and how he has fun
doing these things. When he says that I have fun, he literally had fun. 500 ஏக்கர் லேண்ட் வந்து வளர்த்து அதை அறுவடை பண்ணி விற்கிறதுங்கிறது வந்து was just a fun story. The next scene that I want to quickly talk about is from Tenet, அவருடைய ரீசெண்டா வந்த படம். அந்த Tenetல வந்து again he imagined a scene where they want to crash a real Boeing 747 airline into the airport building. ஸோ இந்த சீன் வந்து டிப்பிக்கலா எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த மினியேச்சர்ஸ்லாம் வச்சுப்பாங்க. சின்ன சைஸ்ல ஒரு பிளேன், சின்ன சைஸ்ல பில்டிங் மாதிரி பண்ணி அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து we don't have the context அந்த பேரலாக்ஸ் இதுல வந்து we don't know how big things are. ஸோ நிறைய படத்துல வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சீன்ஸ்லாம் வந்து மினியேச்சர்ஸ் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பட் யூ வில் நெவர் கெஸ் இட் வாஸ் மினியேச்சர். பட் கிறிஸ்டோபர் நோலன் இஸ் நாட் தட் பர்சன். ஸோ he said நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு he said இதை வந்து நம்ம ஒரு ரியலான ஒரு ஏர்போர்ட்ல ஷூட் பண்ணலாமா அப்படின்னு. as he was scouting for the location, he also found a group of old planes. ஒரு இடத்துல வந்து நிறைய ஓல்டு பிளேன்ஸ் கொஞ்சம் அவர் எங்கேயோ அவர் பார்த்துருக்காங்க போது சரி நம்ம காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம்னு காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எவ்வளோ செலவாகும், விஷுவல் எஃபெக்ட்ஸ் என்ன மாதிரி அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்னு பார்த்த போது தே ஆக்சுவலி டிஸ்கவர்ட் நம்ம இது எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டு நம்ம ஆக்சுவலாகவே ஒரு பிளேனை வாங்கி அந்த பிளேனையே விட்டு விட்டா நமக்கு ஆக்சுவலி சீப்பராகவும் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது வாஸ் தேர் சம்மரி அட் தி எண்ட் ஆஃப் தி அனாலிசிஸ். ஸோ தட்ஸ் வாட் தே டிசைடட். நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஏர்போர்ட்டுக்கே போய் அங்கே வந்து ஒரு பில்டிங் மட்டும் செட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஜஸ்ட் கோ கிராஷ் த பிளேன் இன் டு தட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ஃபுல் ஃபிளெட்ஜட் 747 பிளேனை வந்து அவங்க ஹையர் பண்ணி அந்த பிளேனை வந்து கிராஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வாஸ் கிரேசி டு திங்க் ஆஃப் இட் ஃபார் த ஃபில்ம் Tenet. அண்ட் மை லாஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் Oppenheimer. Oppenheimer is, as you know, a movie about Robert Oppenheimer அப்படிங்கிற character who was one of the main architects behind making of the first atomic bomb World War II timeல. Cillian Murphy plays the character of Robert Oppenheimer. So இந்த படத்துல வந்து again the Trinity test அப்படின்னு ஒன்று நடந்தது அந்த காலத்துல வந்து. it was essentially where அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நியூக்ளியர் வெப்பன் டெட்டனேஷன் பண்ணியிருக்காங்க நியூ மெக்சிகோல வந்து அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடத்தி பார்த்துருக்காங்க பிஃபோர் of course they dropped bombs on Hiroshima, Nagasaki, அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி. So அந்த Trinity test which was an actual nuclear bomb explosion, for whatever reason Christopher Nolan said இதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட அந்த இம்பாக்ட் தியேட்டர்ல கிரியேட் பண்ணணும்னா I want to actually create a nuclear explosion அப்படின்னு அவருக்கே உண்டான அந்த பிரெயின்ல வந்து அது போய் உட்காந்து that is what they've executed in the film. நான் இன்னும் Oppenheimer பார்க்கல, but I'll probably be watching it this weekend. Andrew Jackson அப்படிங்கிறவர் தான் வந்து இதோடைய விஷுவல் எஃபெக்ட் சூப்பர்வைசர். பட் த கைஸ் ஹவ் அப்சல்யூட்லி கான் அண்ட் கிரியேட்டட் அ நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன். ஃபுல் ஃபிளெஜ்டாக ஒரு பெரிய பாம் எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் பண்ணி அதை வந்து அப்படியே நம்ம படமாக பார்க்க போகிறோம். இதில் வந்து வெரி லிட்டில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதில். ஸோ that's the last of the one, but it's the latest and certainly not the least of the risks that he has taken and how he's pushed the boundaries on using real visual effects. So thanks for watching, and I'm hoping to catch Oppenheimer myself soon, and I'm hoping certainly that Christopher Nolan inspires more filmmakers to think bigger, think bolder, and give us more such stories that I can come and share with you all. Please feel free to follow us on social media on Instagram, Twitter, Facebook. Take care.